முகிலன்னு பணக்கார வீட்டு பையன் வெள்ளக்காரி சேரியில மூஞ்ச துடைக்கிறான். கோபத்துல கணத்திலே அடிச்சிடறாங்க. உங்க பொண்ணு அவங்க அம்மா அப்பாக்கா வந்திருப்பா, பார்த்தா உங்களை இவன் கெட்டி போட்டு வச்சிருப்பான். உங்க முன்னாலேயே அவங்க பொண்ணையும் உள்ள இழுத்து ரொம்ப கஷ்டப்படுத்துறான். விஷயம் கேஸ் வரைக்கும் போய் அம்மா அப்பா அந்த கேஸையே மூடி மறைச்சிடுறாங்க. பையனை திருத்துறதுக்காக ஒரு மிலிட்டரி வீட்டுல போய் கூட்டு விட்டுட்டு வந்துருவாங்க. அவரு இவனை ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே பாத்துக்கிறாரு. இப்போ அந்த ஏரியா பக்கத்துல இருக்கிற பொறுக்கி பசங்க கூட எல்லாம் சாபாசம் வச்சுக்கிட்டு இல்ல தப்பான வேலைகள்லாம் இவன் பாத்துக்கிட்டு இருக்க. டெய்லி வீட்டு வேலை செய்யாதனால மிலிட்டரியா அடிச்சு வேலையை வாங்குறாரு. இத்தனை நாள் வாசுக்கிங்கிற ஒரு ஸ்கூல் பொண்ணு நடந்து போய்கிட்டு இருக்கும் போது வீல் ஃப்ரெண்டுக்கு வரைஞ்சு காட்டுறதுக்காக பொண்ணோட பேக்ல இருக்க பேப்பரை புடுங்கிடுறான். இதுல கோபமான பொண்ணு அவன் கண்ணத்திலே அடிச்சிட அந்த பொண்ணை அங்கேயே தள்ளி விட்டுறான். அந்த பொண்ணு ஒரு கராத்தே ஸ்டூடெண்ட். அவனை அங்கேயே புரட்டி எடுத்துருவா. இந்த பக்கம் அந்த பொண்ணோடைய அம்மா நம்மள பசங்க கூட எல்லாம் சண்டைக்கு போறான்னு பயப்படுவாங்க. பக்கம் முகிலு அவளை பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு அவ எங்கெல்லாம் போய்கிட்டு போலாம் அங்கெல்லாம் இவனும் ஃபாலோ பண்ணிட்டே போய்கிட்டு இருக்கான். இவளே அவங்ககிட்ட போய் உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்பா. கேப்ல அந்த பொண்ணை கடத்திட்டு போய் வேற இடத்துல வச்சு செம்மையா கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். அவ கையை கட் பண்ணி துடிக்க ஊசியால தச்சிக்கிட்டு இருப்பான். கூட இருக்கவங்களே இவனை சைக்கோதான்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. பொண்ணை காணும்ட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு கராத்தே சொல்லி கொடுத்த அந்த மாஸ்டருக்கு இது தெரிய வந்து பயங்கரமா திட்டிக்கிட்டு இருப்பாரு. வீட்டுக்கு வந்த முகிலு மிலிட்டரிக்கு ஒரு ஊசியை போட்டு என்னையாட அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவரை குத்தி கொன்றுறான். வாசுகி அங்க இருந்து தப்பிக்க பார்க்கும் போது அங்க வந்து அவளை கொல்ல பார்த்துக்கிட்டு இருப்பான். சரியான நேரத்துல அவளோட கராத்தே மாஸ்டர் அந்த இடத்த கண்டுபிடிச்சு இங்க இருந்து அவளை காப்பாத்தி கூட்டு போய்கிட்டு இருப்பாரு. ஆனா அவன் இனிமேல் நான் பசங்க பேச்சுக்கே போக மாட்டேன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருக்க. அவளோட பயத்தை போக்குறதுக்காக திரும்ப முகில் இருக்க இடத்துக்கே போய் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்தது அந்த பொண்ணுக்கு தைரியம் வந்து அவளை தூக்கி போட்டு மிதிக்கிறா. அடிச்ச அடியில தலையில அடிபட்டதுனால அவன் பைத்தியமாவே மாறிடுறான்.